வணக்கம். ஜனவரி, பிப்ரவரி 2024க்கான லேட்டஸ்ட் டிவிடெண்ட் அப்டேட்ஸோட நான் திரும்பவும் வந்திருக்கேன். ரீசெண்டாக வந்திருக்க டிவிடெண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கலாம். நம்மளோட போன டிவிடெண்ட் வீடியோவில் ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்டேட் 25th ஜானுன்னு சொல்லியிருந்தோம். நம்மள நிறைய பேருக்கு ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் வந்து ஒரு பரிச்சயமான பேராக தான் இருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு டைவர்சிஃபைட் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க ஹோம் லோன்ஸ், கோல்டு லோன்ஸ், பிஸ்னஸ் லோன்ஸ், மைக்ரோ ஃபினான்சிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 656 ருபீஸாக இருக்குது அண்ட் மார்க்கெட் கேப் 24,972 crores இருக்குது. ஸ்டாக் பிஇ வந்து 13.8. இன்ட்ரம் டிவிடெண்ட் அமௌண்ட்டாக இப்போ அவங்க 4 rupees per share அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நமக்கு வந்திருக்க அப்டேட் கோவா கார்பன் லிமிடெட்ல இருந்து. நம்மளோட போன வீடியோவில் கோவா கார்பன் லிமிடெடோட போர்ட் மீட்டிங் 16 ஜனவரி நடக்க போகுது. அதில் டிவிடெண்ட் பற்றின டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிவிடெண்ட்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் கால்சைன் பெட்ரோலியம் கோக். இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அலுமினியம் ஸ்மெல்டிங்லையும், கிராஃபைட், எலக்ட்ரோட் அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு மேனுஃபேக்சரிங்லையும் யூஸ் ஆகுது. ஸோ நால்கோ, ஹிண்டால்கோ, செயில் இவங்க எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் பிரான்ஸ், கிரீஸ் அண்ட் மிடில் ஈஸ்ட்ல இருக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கும் இவங்க இந்த ப்ராடக்ட், அதாவது கால்சைன் பெட்ரோலியம் கோக்கை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 646 crores அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 705ல இருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டப்போ இவங்க ப்ரைஸ் 599ல இருந்தது. ஸோ வித்தின் அ வீக் 705 வரையும் ஏறிடுச்சு. இவங்க ஸ்டாக் பிஇ பார்த்தோன்னா 7.93ல இருக்காங்க. வேறஸ் இண்டஸ்ட்ரி பிஇ 17ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் அண்டர் வேல்யூட தான் இருக்கு. இவங்க இன்ட்ரம் டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அந்த 16th ஜனவரி மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 10 rupees டிவிடெண்டாக கொடுக்க போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டேட் வந்து 29/9/2024. அடுத்ததாக 361 வெல்த் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் லிமிடெடோட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். எக்ஸ்டேட் 29 ஜனவரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டிவிடெண்ட்கான அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎஃப்எல் வெல்த் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் தான் இப்போ 361 வெல்த் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்டாக ரீநேம் ஆயிருக்கு. ஸோ ஃபவுண்டட் இன் 2008. இவங்க வந்து இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரைவேட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்துட்டு வராங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் கேப் 22,525 crores இருக்குது அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 629ல இருக்குது. ஸ்டாக் பிஇ 31.4ல இருக்குது. டிவிடெண்ட் அமௌண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நவம்பரில் 4 ரூபா டிவிடெண்டும், ஜூலையில் 4 ரூபா டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தோன்னா மே, ஜூலை அண்ட் நவம்பரில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஜனவரியில் திருப்பி ஒரு 4 ரூபா டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது சீமென்ஸ் லிமிடெட்ல இருந்து. சீமென்ஸ் ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இவங்க வந்து இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்போர்ட் as well as transmission and generation of electrical power இந்த ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்க ஹெல்த் கேர்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் கேரில் சீமென்ஸ் சிடி இமேஜிங் சிஸ்டம்ஸ், அல்ட்ராசவுண்ட் சிஸ்டம்ஸ் ஃபார் இமேஜிங், எக்ஸ்ரே சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் லெபரட்டரி டயக்னாஸ்டிக் சிஸ்டம்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சீமென்ஸ் லிமிடெடோட கரண்ட் ப்ரைஸ் 4,142 rupees. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோன்னா 1,47,000 கோடி கிட்ட இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 75% கிட்ட இருக்கு அண்ட் எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் அமௌண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ 77.2. சீமென்ஸ் லிமிடெட் இன்ட்ரம் டிவிடெண்டா 10 rupees per share அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 30th Jan 2024. அடுத்ததாக டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் இந்தியாவோட பிஸ்னஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்டர்லையும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த மேஜர் ஏஐ பிளேயர்ஸ் இன் இந்தியா. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7,922 rupees. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 60,971 crores இருக்குது. ஸ்டாக் பிஇ 60.8, ROCE 30.3ல இருக்குது அண்ட் டிஐஏ, எஃப்ஐஐ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சிமிலர் ஹோல்டிங்ஸ் தான் வச்சிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 26% வச்சிருக்காங்க அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 25% கிட்ட ஹோல்டிங்ஸ் வச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்ல. இவங்க இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டிவிடெண்ட்கான எக்ஸ்டேட் 30th Jan அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 22ல 31 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஷேருக்கு ஓவராலா அண்ட் 23ல பார்த்தோன்னா 50 rupees per share கொடுத்துருக்காங்க ஓவரால் அந்த வருஷத்துக்கு. 24ல எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி கிட்ட இருந்து. இந்த கம்பெனி இனிஷியலாக பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸோட டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய கமர்ஷியல் ஃபேக்ட்ரி சைட், வேர் ஹவுசஸ் இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இவங்க தான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி காதி பிளாஸ்கான். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹50 அண்ட் மார்க்கெட் கேப் 51 crores. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட பிஇ 32.7ல இருக்கு அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 59.1%ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டியும் 0.02ல இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனியாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 30th Jan 2024னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இயர் ஆன் இயர் இவங்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ பீங் அ மைக்ரோ கேப் கம்பெனி அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வருஷமாக டிவிடெண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமாவே கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததான் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க கம்பெனி டிப்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இவங்களோட மெயின் லைன் ஆஃப் பிஸ்னஸ் மியூசிக் ரைட்ஸ் அக்விசிஷன், மூவி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க வந்து பஞ்சாபி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹383 அண்ட் மார்க்கெட் கேப் ₹4,916 இருக்கு. ஸ்டாக் பி 46.7, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 68.9% வச்சிருக்காங்க அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட 63.4% இருக்கு. இவங்களோட டெட் ஈக்விட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 1 February 2024 சொல்லியிருக்காங்க. 2018 அவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்டரியை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ 2024க்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக ஜென்சார் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு லீடிங் கம்பெனி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மேஜர் ஃபோக்கஸ் காட்டிட்டு இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனிஸ் ஜென்சார் டெக்னாலஜிஸ். இவங்களோட ஆஃபீஸஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் US, UK, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்காலையும் இருக்கு. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹562 அண்ட் மார்க்கெட் கேப் 12,719 crores. ஸ்டாக் PE 24.2. FIIs அண்ட் DIIs ரெண்டு கேட்டகரிஸுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியில். இது AI செக்டரில் ரொம்ப ப்ராமிசிங் கம்பெனியாக இருக்குது. இவங்க இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டேட் 2 Feb 2024. இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ 2024க்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆஃப் ஹைவே டயர் ப்ரொடக்ஷனில் லீடிங் பிளேயர்ஸாக இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட், ஹெவி எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் போர்ட் அண்ட் மைனிங் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு டயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹2,766. மார்க்கெட் கேப் 53,000 கிட்ட இருக்கு. இவங்களோட ஸ்டாக் PE 51.1ல இருக்கு. இவங்க கன்சிஸ்டண்ட்டாக வருஷத்துக்கு மினிமம் 3 முறை டிவிடெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம இங்கே பார்க்கலாம். 2024க்கான இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டேட் 2 Feb 2024. கம்பெனிஸ் கொடுத்துட்டு வர டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை ரெகுலராக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.